ஹாய் மக்களே, திஸ் இஸ் மஹபூபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையின் தலைப்பு கொட்டை விழுங்கி. சக்கரவர்த்தி அக்பரின் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து பெற்றது. ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அக்பரும் பீர்பாலும் அவருக்கு அருகே அமர்ந்து விருந்துண்டனர். விருந்தில் விதவிதமான பண்டங்கள் பரிமாறப்பட்டன. இருவரும் சுவாரஸ்யமாக உரையாடி கொண்டு உண்டனர். இலையில் வைக்கப்பட்டிருந்த பலாப்பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார். கொட்டையை அக்பர் வேடிக்கையாக பீர்பாலின் இலையை அவருக்கு தெரியாமல் வைத்துவிட்டார். சாப்பிட்டு முடிந்த நேரத்தில் அக்பர் பீர்பாலின் இலையை பார்த்துவிட்டு, பீர்பால், எவ்வளவுதான் உமக்கு பலாப்பழத்தின் மேல் ஆசை இருந்தாலும் இவ்வளவு பழங்களை உண்டக்கூடாது என்று கேலியாக கூறி சிரித்தார். குனிந்து இலையை பார்த்த பீர்பால் தான் தின்று பழங்களின் கொட்டையெல்லாம் மன்னர் தன்னுடைய இலையில் வைத்து விட்டதை கண்டு கொண்டார். அரசர் பெருமானே, நானாவது பழங்களை தின்று விட்டு கொட்டையை இலையில் வைத்து விட்டேன். நீங்கள் பலா கொட்டையும் அல்லவா சேர்ந்து தின்று விட்டீர்கள். உங்கள் இலையின் கொட்டையே இல்லையே என்று கூறி சிரித்தார். பீர்பாலுடைய சமயோஜித புத்தியை கேட்டு மன்னர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். தேங்க்யூ மக்களே.